மகிமைப்படுவதாக. இந்த நாளினுடைய சிந்தனைக்காக எரேமியாவின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 17வது வசனமும் 18வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆனால் அந்நாளிலே உன்னை தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ பயப்படுகிற மனுஷரின் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை. உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன். நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை. நீ என்னை நம்பினபடியினால் உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனிதனுக்கு தேவன் கொடுக்கக்கூடிய பாதுகாப்பை, அவனுடைய உயிர் கொள்ளை பொருளாய் உனக்கு திரும்ப பெற்றுக்கொண்டது அப்படின்னு சொல்றார். இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, அவர் கர்த்தருடைய வார்த்தையை நம்பினதுனால. யார் இவர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, எரேமியா 38:7 பார்க்கிறோம். சிதேக்கியா ராஜாவின் அரண்மனையில இருக்கக்கூடியதான ஒரு பிரதானி. அவர் பேர் எபெத்மெலேக் அப்படிங்கிற பிரதானி. அப்போ இந்த பாதுகாப்பு தேவனே கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது, யாருக்காக இவர் பிரயாசப்பட்டிருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது, எரேமியா தீர்க்கதரிசி அவர் என்ன சொல்லுகிறார்? எருசலேமுக்கு வருகிறதான அழிவை குறித்து தீர்க்க தரிசனமாய் உரைக்கும் போது, அங்க இருக்கக்கூடிய பிரபுக்கள், செல்வந்தர்கள் அதை நம்பவில்லை. மாறாக இந்த ராஜாவும் அவருடைய உயிர் பிராணன் தப்பித்து கொள்ளும்படியாக நீங்க இந்த இடத்தை விட்டு போயிருங்கன்னு சொல்லும் போதும், அவரும் இந்த மனிதர்களுக்கெல்லாம் பயந்து அவரும் என்ன செய்யல, அந்த தேவனுடைய வார்த்தையை கேட்கல. மாறாக இந்த செல்வந்தர்களும் பிரபுக்களும் என்ன செய்தார்கள்? இந்த எரேமியாவை என்ன செய்தார்கள்? குழியிலே தூக்கி போட்டு விட்டாங்க. இந்த செய்தியை இந்த பிரதானி அவர் என்ன செய்தார்? ராஜாவின் இடத்துல போய் சொல்லி, அதுக்கப்புறமாக அவரை மீட்டு கொள்ளுவதற்கு உண்டான காரியங்களை அங்கு தைரியமாய் பேசுகிறதை நம்ம பார்க்க முடியும். அது நிமித்தமாக ராஜா என்ன செய்தார்? இவருக்கு ஆர்டர் கொடுத்து 30 பேரை கூட்டிக் கொண்டு போய் எரேமியாவை அந்த துறவிலிருந்து மீட்டு கொண்டு வந்ததாக நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். இப்ப பாருங்க, ஒரு சிறுமைப்பட்டு போனதான ஒரு மனிதனை சிந்தையில் வைத்து அவரை காப்பாற்றினதான இந்த பிரதானி தைரியமாய், ராஜாவுக்கு கூட தைரியம் இல்லை, ஆனா பிரதானி தைரியமாய் பேசி காரியங்களை நடப்பித்தான் என்று வாசிக்கிறோம். ஆகவேதான் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அந்த நாளில் அப்படின்னு சொல்லும்போது, எருசலேமுக்கு வருகிற பஞ்சம், பட்டயம், கொள்ளை நோய், இப்படிப்பட்ட காரியங்கள் வரும்போது அந்த நேரத்துல உன்னை நான் காப்பாற்றுவேன் என்று சொல்லி எரேமியாவின் இடத்துல போய் இந்த பிரதானிக்கு சொல்லும்படியாக சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த எபெத்மெலேக்குவின் இடத்துல நீ போய் சொல்லு, உன் பிராணனை நான் என்ன செய்கிறேன்? கொள்ளை பொருளாக உனக்கு நான் திருப்பி கொடுக்கிறேன் என்று சொல்லி. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, சங்கீதக்காரனாகிய தாவீது கூட 34வது சங்கீதத்துல 22வது வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம், கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டு கொள்ளுகிறார் என்று சொல்லி. அப்ப தேவன் சொன்ன வார்த்தையை எரேமியா தீர்க்கதரிசி ஜனங்களிடத்துல சொல்ல வேண்டும். அப்போ அது சொன்னதுனால அவருக்கு வந்த இன்னல்கள், அவருக்கு வந்த துன்பங்கள், அவருக்கு வந்த பாடுகள், அவரை கொல்ல வேண்டும் என்று விரும்பினார்கள். ஆனாலும் தம்முடைய ஊழியக்காரனை தேவன் என்ன செய்திருக்கிறார்? மீட்டு கொண்டிருக்கிறார். அதற்கு ஒரு ஆளை தயார்படுத்தி வைத்திருக்கிறார், அவரை தைரியப்படுத்தி இருக்கிறார், அவரை பலப்படுத்தி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 41:1 வசனம் இப்படி சொல்லுது, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். பாருங்க, சிறுமைப்பட்டு இருக்கிறவங்க மேல சிந்தை வைத்து அவர்களை காப்பாற்றும் போது, அவர்களுக்கு உதவி செய்யும் போது கர்த்தர் என்ன செய்கிறார்? அதை கணக்கில் வைத்திருக்கிறார். அப்போ நீங்களும் நானும் இப்படிப்பட்ட சிறுமைப்பட்டவர்களை கருத்தில் கொண்டு, குற்றம் செய்யாதவர்களுக்கு வருகிறது நிந்தைகள், அவமானங்களில மனிதர்களுக்கு பயப்படாதபடிக்கு நாம தைரியம் உள்ளவர்களாய் அவர்களுக்கு நீதி செய்யும் போது உங்களையும் என்னையும் தேவன் என்ன செய்கிறார்? பாதுகாப்பாய் வைப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அப்போ தேவனாய கர்த்தரை நாம் நம்புகிறபடி அந்த வார்த்தை அங்க நம்ம அழகா ஒரு வார்த்தை சொல்லுது பாத்தீங்களா? அதாவது நீ என்னை நம்பினபடியினால் என்று சொல்லப்படுகிறது. பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையை யாரெல்லாம் நம்புகிறார்களோ, யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களை தேவன் ஒருபோதும் கைவிடுகிறவரும் அல்ல, அவர்களுடைய பிராணனுக்கு அழிவை கொண்டு வருகிற தேவனும் அல்ல என்பதை இதிலிருந்து நம்ம
புரிந்து கொள்ள முடிகிறது. அப்ப இந்த பிரதானிக்கு இருந்த தைரியம் எங்கிருந்து வந்தது? தேவன் தன்னுடைய பிள்ளையாகிய எரேமியாவை காப்பாற்றுவதற்காக தயார்படுத்தப்பட்ட ஒரு பாத்திரமா இருக்கிறது. இது போலதான் உங்களோட என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு நம்மளை தைரியப்படுத்தி, உற்சாகப்படுத்தி, பலப்படுத்தி கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். மற்றவர்களுக்கு உதவி செய்யும்படியாக, மற்றவர்களுக்காக திறப்பிலே நிற்கும்படியாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் எதற்கும் கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்களும் நானும் செய்த எல்லா காரியத்தையும் கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆத்துமாக்களுக்காக திறப்பில் நிற்கும் போது, அழிந்து போகிறதான ஆத்துமாக்களுக்காக நிற்கும் பொழுது, பாவப்பட்டவர்களுக்காக நிற்கும் பொழுது, நன்மை செய்யும்படியாய் நிற்கும் பொழுது, தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியஸ்தர்களாய் நாம் நிற்கும் போது, உங்களையும் என்னையும் தேவன் ஒரு நாளும் கைவிடுகிறவர் அல்ல என்பதை இந்த பிரதானியினுடைய வாழ்க்கையின் மூலமாக கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தையை நீங்களும் நானும் நம்பி அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து, அவருக்கு முதலிடம் கொடுத்து, அவரை நாம் விசுவாசித்து நற்காரியங்களை செய்யும் போது, நாம் அந்த வார்த்தையை நம்பும் போது, மெய்யாலுமே உங்களுடைய பிராணனுக்கும் என்னுடைய பிராணனுக்கும் அழிவில்லாதபடிக்கு அந்த நித்திய ஜீவனை நமக்கு என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். அவரோடு கூட நித்திய காலமாய் நாம் அவரோடு கூட அரசாட்சி செய்யும்படியாகவும் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். வாக்கு பண்ணினவர் வாக்கு மாறாத தேவனாய் இருக்கிறபடியினாலே அவரை விசுவாசிப்போம், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவருடைய நாமமே சதா காலங்களிலும் மகிமைப்படுவதாக. ஆமேன்.